மாவட்டம் சூலூர் அடுத்த பகுதியில் 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழல்ல சூலூர் காவல் நிலையம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர், அதாவது உயிரிழந்த மாணவியுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இந்த காவல் நிலையம் அமைந்திருக்கிறதுனால இவர்கள் போராட்டம் நடத்தியதால் நீண்ட தூரத்துக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் உடனடியாக பெற்றோரிடமும் சரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தையில் உடன்படாமல் தொடர்ந்து அவர்கள் அவங்க போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த கொலை மற்றும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடத்தி மாணவி கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காரா என்பதை காவல்துறை விசாரிக்க வேண்டும். தவறான செய்திகளை பரப்பாமல் இருப்பதற்கான தகவல்களை காவல்துறை உடனடியாக அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர்கள் தரப்புல வச்சிருக்காங்க. மாணவி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஒரு பக்கம் ஏற்படுத்தியிருக்க சூழல்ல நாளை பிரேத பரிசோதனை சிங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையில் நடைபெறும் என காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. காவல்துறை அதே சமயம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த வழக்குல ஏற்கனவே 2 பேர் காவல்துறை பிடிச்சு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. தொடர்ந்து இந்த மாணவி உயிரிழப்பு, அதே சமயம் உயிரிழப்புக்கான காரணம் என்ன என பல்வேறு கோணங்கள்ல போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.